இப்போ ஏரியா அதிகமாகிறதுக்கு ஏத்த மாதிரி நாம எண்ணிக்கையை கூட்டணும். அப்போ என் ஆபீஸ்லன்னு சொல்லும்போது நான் மட்டும் இல்ல, அப்புறம் எனக்கு இருக்கிற ஒரு அட்வான்டேஜ், என்னோட 2 பசங்களும் ஆர்கிடெக்ட்ஸ், மனைவி இன்டீரியர் டிசைனர், அப்புறம் மூத்த பையனோட மனைவி ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், எம்டெக் முடிச்சிருக்காங்க. அப்ப அவங்களுக்கெல்லாம் விசா கொடுத்து அங்கேயே இருக்க வச்சிருக்கோம். அப்போ அந்த ஒரு சிஸ்டம் நம்ம ஊர்ல இன்னும் வரல. அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு ஐடியா வரும்போது நான் லென்ஸ்பெட் கூட தான் டிஸ்கஸ் பண்ணுவேன். அப்ப லென்ஸ்பெட் கிட்ட வரும்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, இப்படி செஞ்சா நாம இன்னும் அதிகமா எல்லாரையும் ஈடுபடுத்த முடியும். அப்போ அதுவும் நமக்கு அதுதான் லென்ஸ்பெட்டோட நன்மைன்னு சொல்றது. அப்போ ஒவ்வொருத்தருக்கிட்டையும் பேசிட்டு லென்ஸ்பெட்டுக்கு வந்தா தனியா போராடுறதுக்கு பதிலா இவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்தா இவங்க நம்ம கூட சேர்ந்து போராடுவாங்க. அது நல்ல நல்ல விஷயங்களுக்கு இன்புட் கொடுக்கணும். ஏன்னா நாம இவங்களோட எல்லா மீட்டிங்லயும் கலந்துக்க முடியாது இல்லையா? நாம அவங்களோட தலைமையை கூப்பிட்டு இதுதான் என்னோட இன்புட்னு சொல்லலாம். இப்போ KSMAD வரும்போதும் நாம நிறைய இன்புட் எல்லாம் கொடுத்திருந்தோம், அவங்களோட ஆளுங்களை கூப்பிட்டு. அப்படியே லென்ஸ்பெட் பத்தி 2 வார்த்தை சொன்னேன், அவ்வளவுதான். வேற ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். செஷனை முடிச்சுக்கோ. சாரோட கிளாஸ் எப்படி இருந்தது? உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? யாருக்கும் சந்தேகம் இல்லைன்னு சொல்றாங்க. நாம யாரும் எதையும் தேர்ந்தெடுத்தவங்க இல்ல, அதனால ஏதாவது சந்தேகம் இருக்கும், கேக்குறதுக்கு தயக்கமா இருக்கலாம்.